அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு சில நல்லது நடந்திருக்கும், சில பேருக்கு நல்லது நடக்கல. ஆனால் இதில் என்னென்னா, நாங்கள் ஜோதிடர் சொல்லிடுறோம், நீங்கள் போய் செய்கிறீங்க, அதை என்ன சொல்லி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றத யாருமே சரியாக சொல்கிறதில்ல. எல்லாத்துக்கும் பொண்ணு தேவை, பொருள் தேவை, கல்யாணம் நடக்கல, தொழில் நடக்கல, குழந்தை நடக்கல அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வச்சு 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 நம்ம போய் கேட்குறோம். இப்போ பெருமாளுக்கே ஒரு பயம் வந்துடுது. யார் என்ன வேண்டுதல் கேட்டாங்க, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு அவரே குழப்பத்துல இருப்பார். புரியுதுங்களா? நீங்க இந்த நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். அடுத்து நீங்களே இன்னும் 4 பேத்துக்கு சொல்லுவீங்க. சரிங்களா? என்ன பண்ணணும்னா, நீங்க எந்த பெருமாள் கோயிலுக்கு வேணாலும் போங்க, எங்க வேணாலும் போங்க, அதை பத்தி பயமே வேணாம், அச்சமே இல்லை. ஆனா அந்த கோவில்ல வந்து கொடிமரம் இருக்கணும். சரிங்களா? இந்த சூரிய பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது வர்றப்ப என்னன்னா காற்று ராசி. அப்ப அந்த காற்று மூலமா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது விதி. அந்த விதியில என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து 27 சுத்து, அதாவது அதிகாலை சூரிய உதிச்சதுல இருந்து மேக்சிமம் வந்து அந்த சூரிய உதிக்கிறதுக்குள்ள இது பிரகாரத்தை வள வரணும் அப்படின்றது விதி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனிக்காலமா இருக்கு, சில பேருக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி. ஒண்ணு குறைஞ்சது 8 மணிக்குள்ளையாவது இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சிருங்க. 27 சுத்து சுத்தி வரணும். புரியுதுங்களா? அந்த 27 சுத்து சுத்துறப்ப பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம். அது கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்க விட டிராபிக்கை விட நம்ம மனசுக்குள்ள டிராபிக் அதிகமா இருக்கும். அப்போ சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணம் உண்டு. ஒவ்வொரு சுத்துக்கும் ₹1 காயின் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பூ வச்சுக்கோங்க. மேக்சிமம் நீங்க ஒவ்வொரு சுத்துக்கும் ₹1 காயின் எடுத்துட்டு போங்க. அதை கொடிமரத்துல வச்சு வச்சு சுத்திட்டு வாங்க. அந்த 27 காயின் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே பெருமாள் உண்டியல்ல போடுங்க. போட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது பெருமாள் கோயில்ல 2 விதம். ஃபர்ஸ்ட் போன உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு பல்லாண்டு தெரிஞ்சதுன்னா பல்லாண்டு பாடிடுங்க. ஏன்னா பெருமாளை வாழ்த்தணும். 2வது அந்த பெருமாள் கோவில்ல என்ன மூலவரோட பேர் இருக்கோ அதை சொல்லுங்க. அம்பாளுடைய பேரை சொல்லுங்க. நமக்கு இந்த அதாவது அந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவர் கொடுத்ததுக்காக பெருமாளுக்கு முதல்ல நன்றி. அது சொல்லிட்டு பல்லாண்டு தெரிஞ்சா பல்லாண்டு பாடி வாழ்த்திருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். ஓம் நமோ நாராயணாய. சகல காரிய சித்தி அளிக்கும் நாமங்கள். விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நாமத்தை 3 முறை சொல்ல வேண்டும். Practice this sloga for 3 times daily. वनमाली कदीशार्ंगी शंकी छक्री च नंदकी श्रीमान नारायणो विष्णुर वासुदेवोऽपि रक्षतु. वनमाली कदीशार्ंगी संगी छक्री च नंदकी श्रीमान नारायणो विष्णुर वासुदेवोऽपि रक्षतु. वनमाली कदीशार्ंगी शंकी चक्री च नंदकी श्रीमान नारायणो विष्णुर वासुदेवोऽपि रक्षतु. श्री वासुदेवोऽपि रक्षतु. ओम नमः इति. விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்க பாராயணம் பண்ணலாம். அடுத்தது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நீங்க போகலாம். முன்னோர்களை வழிபடலாம். அன்னைக்கு உங்களால முடிஞ்சா யாருக்காவது ஒருத்தருக்கு உணவும் நீரும் வாங்கி தானமா கொடுங்க. ஏன்னா மொத்தம் இந்த ஸ்திர மாசம் 4 மாசம். வைகாசியில வந்து பூமிக்கால ஏற்படக்கூடிய குற்றங்கள், சிம்மத்துல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மா நெருப்புனால வரக்கூடிய குற்றங்கள் நீங்கும். விருச்சகத்துல வர்றப்போ பார்த்தீங்கன்னா நீர்னால வரைக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கி நல்லது நடக்கும். இப்ப கும்பத்துக்கு வர்றப்போ காற்றுனால நம்ம தெரிஞ்சும் 1000 வார்த்தைகள், தெரியாம 1000 வார்த்தைகள் சொல்லியிருப்போம். அதெல்லாம் நீங்கி நமக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதை எல்லாரும் பயன்படுத்துங்க. அப்படியே உங்களுக்கு மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, அமைதியா மௌனமான முறையில கூட சுத்திட்டு வாங்க, நல்லா இருக்கும். தயவு செய்து யாரும் ஒருத்தர் தப்பா பேசி மட்டும் சுத்தாதீங்க. 2வது வேகமா சுத்துறது அது வேணவே வேணாம். பொறுமையா நிதானமா சுத்திட்டு வாங்க. ஏன்னா போன தடவை நாங்க போய் வலம் வர்றப்ப பாத்தீங்கன்னா அவசரம் எல்லாத்துக்குமே. அப்போ அவசரப்பட்டா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நிறுத்தி நிதானமா சுத்திட்டு வாங்க. இந்த மாசத்துல இருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழ்றதுக்காக இறைவனை உங்க சார்பா நான் வேண்டிக்கிறேன். நல்லது நடக்கணும், நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.